தொடையால் தெரிகிற மாதிரி. சரியா? இவர்கள் வந்து கோயில்ல பூஜை செய்யறத விட இந்த பொம்பளையில எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை இந்த ஐயர்மே பாக்குறது. நீ எல்லாம் ஆறுடா வந்து நம்மள கோயிலுக்கு வர வேணாம்னு சொல்றதுக்கு. சம்பளத்துக்கு வேலை செய்யற கூலி ஆள் தான் இந்த ஐயருங்க. இது பிராமணர் தான் பூஜை செய்யணும். ஏன்னா இந்த சாதி. சரியா? ஏன் பிராமணர் தான் பூஜை செய்யணும்? இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவன்றதில்ல. எனவே போட்டிருக்கக்கூடிய இந்த துணிதான் அதை தடுக்கும் என்று சொன்னாலே பெண்களுக்கு எந்த வேலையுமே அங்கு கொடுப்பதில்லை. ஆண்களுக்கு அனுபவம் இருக்கிறது. நான் போகின்ற கோயில்களில் கூட அவ்வாறு நடந்து அவையில் உங்க அடிமை இல்லை. நீங்கள் உங்களை வந்து அவர்கள் அடிமைப்படுத்துறதாக நீங்க நாங்கள் கட்டிய பாடசாலை என்றதற்காக நாங்கள் கண்ட உடுப்போடும் உள்ளே போக முடியாது. ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. தற்பொழுது எங்களிடம் சிவாசாரியார் அகோர சிவம் உமேரஸ் ஐயா வந்திருக்கிறார். ஐயா அவருடைய முகம் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். தெரியாதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று. அண்மையில ஒரு நோர்வே நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இடமணி திருநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் கோயிலுக்கு போட்டு கொண்டு போற உடை தொடர்பாகவும் சில விடயங்கள் ஐயா மரபினுடைய குறைகள் பற்றி ஒரு காணொலியிலே பதிவேற்றம் செய்திருந்தார். சில ஐயாவரிடம் நான் கேட்டிருந்தேன், இதை பற்றி கதைக்கிறதுக்கு வாருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாளைக்கு ஒரு கதைப்பம் விடுவோம் இதை என்று சொல்லி அவர்களுக்கு அது முக்கியமானதாக பட்டதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அதனை விட்டுவிட்டார்கள். ஆக உண்மையிலேயே ஒரு சிக்கல் வரும் பொழுது ஒரு சைவ சமயத்தின் தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்றினை வந்து சைவ சமயத்திலே குருமார் என்றிருப்பவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேணும். அந்த இடத்திலே வந்து நாங்கள் எங்களுக்கு பணம் தந்தா தான் வருவோம், அது செய்தால் தான் வருவோம் என்று சொல்லி இருந்தால் பிறகு அவர் சொல்றது வந்து மெய்யாகிவிடும். ஆகையினால் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை சைவ சமயத்தை சார்ந்தவருக்கு இருக்கு என்ற காரணத்தினால் ஒரு குரு ஒருவரை வைத்து அந்த காணொலியை செய்து அந்த காணொலி மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி. ஏனென்றால் பல மக்கள் இது தொடர்பாக பேசுங்கள் என்று சொல்லி கேட்டுவிட்டார்கள். ஆனால் தொடர்புடையவர்கள் தான் உண்மையிலேயே பேச வேண்டும். தொடர்புடையவர்கள் எல்லாம் ஒன்றுமே பேசாமல் இல்லை என்று சொல்லிவிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரும் பேசுவதற்கு முன்வரவில்லை. ஐயாவிடம் கேட்டு என்று அவரை பிடித்திருக்கின்றேன். ஆகையினால் ஐயாவிடம் கேட்டு அதனை பார்ப்போம். அதற்கு முதல் இந்த காணொலியை ஐயா பார்த்தாரோ எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த காணொலியை நான் முழுமையாக போட்டு விடுகிறேன். அக்காவினுடைய கேள்விகளுக்கான பதிலையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக அந்த காணொலியை நான் இதிலே போட்டு விடுகிறேன். ஐயருங்க மற்ற இந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கிறவங்க வந்து அரை அம்மனமா நின்று கொண்டு பொம்பளைகள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றது சரியா கிடையாது. இந்த ஐயருங்களை பாத்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு எந்த உடையும் போட மாட்டாங்க. கீழே இருக்கிறதையும் தூக்கி நல்லா வடிவா கட்டி இருப்பாங்க, தொடையால் தெரிகிற மாதிரி. சரியா? அதோட இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு உடுப்பு போட மாட்டாங்க. சோ அவர்கள் வந்து அரை அம்மனமா நிக்கிறாங்க நின்று கொண்டு. இந்த கோயிலுக்கு வர பொம்பளைகள் வந்து அந்த உடுப்பு போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, இல்லைன்னா தலையை விரிச்சிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி பல ரூல்ஸ் எல்லாம் வந்து அங்க வகிக்கிறது. நீங்கெல்லாம் யாருடாம்? நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு கோயிலுக்கு பூசை செய்யறா கோயிலுக்கு பூசை செய்யுங்க, சாமிக்கு பூசை செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம்ன்றது உங்களோட பிரச்சனை கிடையாது. சரியா? ஏன்னு சொன்னா இவர்கள் வந்து கோயில்ல பூஜை செய்யறத விட இந்த பொம்பளையில எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை இந்த ஐயர்மே பாக்குறது. சரியா? ஏன்னா இந்த நம்ம ஊர் கோயில்ல எந்த கோயிலுன்னு நான் வந்து அங்க வந்தப்புறம் சொல்றேன். கோயில் அன்னைக்கு போறப்போ நான் முழுகிட்டு போனேன். நான் முழுகிட்டு தலைய முடிஞ்சேன்டா எனக்கு தலையடி வரும். சரியா? அப்ப நான் தலையை விரிச்சிட்டு போவேன். தலையை விரிச்சிட்டு வராதேங்கோ, தலையை வந்து சேர்த்து போட்டு வாங்கன்னு சொன்னார். சரியா? நான் சொன்னேன் நான் முடிட்டு வந்திருக்கேன் சொன்னாரு. அப்படின்னா கோயிலுக்கு வராதுங்க. நீ எல்லாம் ஆறுடா வந்து நம்மள கோயிலுக்கு வர வேணாம்னு சொல்றதுக்கு. சம்பளத்துக்கு வேலை செய்யற கூலி ஆள் தான் இந்த ஐயருங்க. சரியா? ஐயருங்க வந்து நான் ஓசிலியா இங்க வேலை செய்யறாங்க, கூலிக்கு தானே வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செஞ்சா முதல்ல வந்து பாறை அங்க வந்து பக்தர்களை முதல் மதிக்க தெரியணும். சரியா? இது வந்து என்னன்னு சொன்னா இந்த ஆதி காலத்துல இருந்து இது பிராமணர் தான் பூசை செய்யணும். ஏன்னா இந்த சாதி. சரியா? ஏன் பிராமணர் தான் பூசை செய்யணும்? ஆக்களோட கதைக்க பேச தெரியாதவங்க எல்லாம் எதுக்கு பூசை செய்யணும்? ஏன் நாங்கள் வந்து சாமி சொன்னதை அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வாண்டு நாம வந்து இப்படி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு சில சுத்த காரணங்கள் இருக்கிறது. அதாவது பீரியடோட வராட்டிக்கு வந்தா மற்ற அந்த இடங்கள்ல வந்து ஏதாவது பட்டா மற்றவங்களுக்கு கூடாது. ஆனா இப்போ வந்து நிறைய பாதுகாப்பு இருக்கு. அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடி வந்து கலட்டிட்டு வரணும், முடி அங்கங்க கொட்டணும் கூடாண்டு. அப்ப நாம வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்க முடிய வந்து முடிஞ்சு போட்டு வரணும். அப்பதான் சாமி நமக்கு அருள்வாக்கு தருவாங்களா? இல்ல சாமி சொன்னாரா உங்களுக்கு? இவங்களெல்லாம் முதல்ல பிராமணரோட கோயில்ல விடுறத முதல் விடணும். இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏதோ சாமின்னு நினைப்பு. சரியா?
செய்யறது சம்பளத்துக்கு வேலை. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கோயில்ல சம்பளம் கொடுக்கறதே நாங்க வெளிநாட்டுல இருக்கிறார்கள். சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் இங்க இவங்களை எல்லாம் வந்து சாமிக்கு இந்த மாதிரி ஆக்களை வந்து கோயிலுக்குள்ள வந்து விடுறது. சரியா, முதல்ல பிராமணர், இப்படியான பிராமணரை முதல்ல அடிச்சு தரத்தணும் கோயில. முதல் பிராமணர் சொன்னா ஒழுங்கா கூட கதைக்க பேச பழகணும். நீங்களே அம்மனமா நிக்கிறீங்களா அங்க, அப்புறம் எதுக்கு நாங்களே என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? நீங்களா இருக்கிறதுக்கு ஜீன்ஸோட கோயிலுக்கு வரக்கூடாது. அதாவது நம்ம தான், நான் ஜீன்ஸோட போகவும் இல்லை, நான் பஞ்சாபியோட போனா. சரியா, பெண்களுக்கு அது செத்த வீட்டுக்கு தான் தலையை விரிச்சிட்டு, பாப்பா செத்த வீட்டுக்கு போற எல்லாரும் நான் தலையை விரிச்சிட்டு போறதா? தலையை விரிச்சிட்டு தான் எல்லாரும் நீங்க செத்த வீட்டுக்கு போற நீங்களா? என்ன பொறுத்தவரையும் செத்த வீட்டுக்கு தான் ரெஸ்பெக்டா போகணும். கோயிலை விட செத்தவனுக்கு தான் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் எப்பவும் செத்த வீட்டு போய் கூடிய அளவு தலையை போட்டு சேர்த்து போட்டு தான் போவேன். சரியா, சோ முதல்ல வந்து இந்த சாதி, சரியா, இந்த பிராமணர் தான் பூசை செய்யணும்ன்றது சாதி. சரியா, ஆம்பளையால் தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் வழியை ஏதாவது தூக்க விட்டா ஆம்பளைய தான் தூக்க விடுவாங்க. ஏன் இந்த கடைசியில நான் போனேனே இந்த கிராமத்து கோயில், அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆம்பளையில தான் தூக்க விடுறாங்க. பொம்பளைகளுக்கு எந்த ஆயுதமோ இதோ வந்து கொண்டு கொடுக்கல. சரியா, ஏதோ ஆம்பளையால் தான் இப்பவும் வந்து தூக்கி வச்சுட்டு ஆறதான் இந்த தலைக்கணத்துல இவங்க இந்த மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து சரி நகரா தூக்கி வச்சு நடத்துறத நிப்பாட்டும். சரியா, ஐயருங்க காசு வாங்கிட்டு பூசை செய்தா சரியா பூசை செய்யணுமா? சாமிக்கு பூசை செய்யுங்க, எங்களுக்கு நீங்க பூசை செய்ய தேவையில்லை. நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்றது உங்களோட பிரச்சனை இல்ல. சாமிக்கு ஒழுங்கா வேண்ட சம்பளத்துக்கு பூசையை செய்யுங்க. வேண்டது தட்சணை, அதுக்குள்ள எங்களுக்குள்ள ஏதோ பெரிய முதலாளின்னு நினைப்பு. மானே ஆறுன்னு அங்க போயிட்டு சொல்றேன். சரியா, நீங்க அது தகப்பனும் அப்படித்தான் மகனும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். சரி, ஆறுன்னு அங்க போயிட்டு சொல்றேன். நான் வேற ஒரு வீட்டுல இருக்கிறேன், அங்க போயிட்டு ஏன் சொந்த வீட்டுல இருந்து சொல்றேன். ஆறுன்னு நான் தான் எல்லாரையும் ஓப்பனா சொல்லுவேன், பெயர் சொல்லி சொல்றேன். இந்த அரியாலையூர் கோயில் தான் அது. சரியா, ஓகே. சோ அதான் சொல்றது வந்து என்னண்டா, நான் வந்து பொம்பளையில நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணோம் நீங்க சொல்லாதீங்கடா. நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு எப்படி வரணும்ன்றது முதல் நீங்கள் வந்து ஒழுங்கா இருங்க. முதல் கோயில வார வைக்கிறத சரியா கதைச்சி பேச பழகுங்க. உடக்கு கதைச்சா அப்புறம் என்ன ஐயர் நீங்கள் சாமிக்கு என்ன செய்ய போறீர்கள்? மக்களோடய உங்களுக்கு கதைக்க தெரியல. உடக்குன்னு கதைச்சு கொண்டு முதல் மரியாதையா கதைச்சு பழகுங்க. வேண்ட சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை செய்யுங்க. ஐயரண்டா ஏதோ பிராமணர் தான் ஐயரா வரணும், திமிருக்கு ஆண்டு தொகை விண்டுவது. இப்ப என்ன செய்யணும்னா எல்லாரும் யாரு இந்த கோயிலுக்கு பூசை செய்யக்கூடிய அந்த இதுவெல்லாம் படிக்கிறோம் எல்லாரையும் பூசை செய்ய விடணும். கிராமத்து கோயில பாருங்க, சாதாரண ஆக்கள் தான் பூசை செய்யறாங்க. இந்த பெரிய பெரிய கோயில்ல தான் வேண்டி சம்பளம் போடுறது இந்த சாதி குறைஞ்ச ஆக்கள், மற்ற வேற சாதி ஆக்களை. ஆனா தாங்க பிராமணரும் கொழுப்பு வேண்டிக்கின்றதை மத்தவன்கிட்ட எங்கிட்ட மாட்டக்கூடாது. சரியா, எங்கிட்ட வந்து மாட்டினீங்கடா வச்சு நான் ஆரண்டு போடுறோம். நாங்க போயா வெயிட் பண்ணுங்க. மற்றது நான் எந்த சமயத்தினாலும் மற்ற சமய கோயில போறது, நான் நிறைய சைவ சமயத்துல நான் அதாவது நம்மளுடைய ரிலிஜன் ஹிந்துஸ்ம் தான் நடுவிலும் இருக்கேன். சரியா, ஆனா எந்த ஒரு சமயம் ஒரு கிறிஸ்டியன் இதழுக்கு நான் போயிருக்கேன். அவங்களும் இந்த ஃபாதர்ஸ் வந்து பொய்யோ தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் அவங்க ரெஸ்பெக்டா கதைப்பாங்க. இதுகள் வந்து ஐயர்கள் இருக்குதுல்ல, வடக்கு படிப்பறிவு இல்லாத. சரியா, இந்த படிப்பறிவு இல்லாத ஐயருக்கு போட்டா அதுதான் பிரச்சனை. அந்த அதை மட்டும் படிச்சு போட்டு அந்த கோயிலுக்கு பூஜை மட்டும் படிச்சு போட்டு வந்து இங்க வந்து மற்றதோட ரெஸ்பெக்ட் இல்லாம கதைக்கிறது. வெள்ளக்காரனாராவது இப்படி கதைக்கிறத பாத்துருக்கிறீங்களா? ஆரோடைய நாள் அவனுக்கு பேசுறவனோட கூட அவன் திருப்பி ரெஸ்பெக்டா தான் கதைப்பான். இதுகள் வந்து வந்தோடனே பல்லண்டு விழுங்க. இதுகளெல்லாம் முதல் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் காசு கொடுத்து வளர்த்து விடக்கூடாது. இதெல்லாம் வந்து வேலையில இருந்து நீக்கணும். செய்ய வேற எந்த கோயிலும் இல்லை, அரியாலையில இருக்கிற கோயில் தான் எந்த கோயில நாங்க போய் சொல்றோம். நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணோம்னு சொன்னா நீங்க ஷர்ட்டை போட்டுக்கொண்டு இல்லைங்க. சரி, ஆட்ட அம்மனம்மா கீழே இங்க தூக்கி கட்டிக்கொண்டு மேலேயும் ஒன்றும் போடாம வந்து நின்று கொண்டு நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைடா, எல்லாத்தையும் அடிப்படை காரணம் ஆபாசம். அது ஆம்பளையில் பொம்பளையில பார்த்தா ஆபாசப்படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பொம்பளைய ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் உங்களை மாத்துங்க முதல். சரியா, நீங்க எத்தனையாவது ரிலிஜன் அதுல உண்மையான ரிலிஜன் காரணம் நீங்க வந்தா கூட அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள பூர்ணம். அதுக்காண்டி தான் நீங்க ஷர்ட் போடாம நிக்கிறீங்க, வேற எந்த காரணமும் இல்ல. நீங்களே ஒரு பேப்பண்டியல் மாதிரி இருந்து கொண்டு பேப்பண்டியல் மாதிரி கழிச்சு கொண்டு உங்களுக்கு எனர்ஜி வந்தா என்ன, வேற ஆட்டிக்கு என்ன? நாங்க கேட்கிறோமா நீங்களே ஷர்ட்டா போடுறேன்னு கேட்கிறோமா? நீங்களே நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் நீங்க கேட்கறதுக்கு? ஆணாதிக்கம் தானே. பொத்திட்டு குடுக்குற சம்பளத்துக்கு வேலையை மட்டும் பார்த்தா சரி. ஓகே.
சிவாய நம. ஐயா பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதுல முக்கியமான கருத்துக்களோட நான் உடன்படுறேன், அதையும் சொல்றேன். இந்த சாதி விடயம் கதைக்கிற சில இடங்கள்ல வந்து அடியவரோட கதைக்கு பேச தெரியாத விடயம், வேட்டியை தூக்கி மேலே சொருகி இருக்கிறது. வேட்டியை மேலே சொருகினதை வந்து நானே காணொளியில போட்டுக்கிறேன், இப்படி வேட்டியை சொருவாதைங்கன்னு சொல்லி. அதுக்கு வந்து வெறும் செவிசாக்கி இல்லை. அப்ப அதுகளை வந்து சில பிள்ளைகளை ஐயாக்கள் வெடியினம் தான். அதை பற்றி நான் கதைக்க வரையில அது அது ஒரு தனிப்பக்கம். அது அடுத்த பக்கம் உங்களை வச்சுக்கொண்டு நான் அதை பற்றி நான் பேச விரும்பல. என்னுடைய கேள்வி இப்போ உங்கள்கிட்ட வந்து என்னன்னு சொன்னால், தலையை விரிச்சு கொண்டு கோயிலுக்கு வர்றதை வந்து ஒரு ஐயா தானே சொல்ல வேணும். நீங்க தலையை விரிச்சு கொண்டு வரக்கூடாத புள்ளி என்று சொல்லி ஐயா தான் சொல்லணும். இப்ப ஐயாமார் வந்து முற்காலங்களில் வந்து ஒன்றும் பணம் பேசி ஒன்றையும் செய்கிறது இல்லை. இந்த வெளிநாட்டில் இருக்கிற கூட்டங்கள் தான் ஐயாக்களை வணிகர்கள் ஆக்கினது. அவையில வந்து இந்த ஆன்மீகத்தை வச்சு வணிகமாக்கி இருந்தாங்க. நீங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல வச்சு இந்த வெளிநாட்டுக்காரர், உண்மையை சொல்ல போனா வெளிநாட்டுக்காரர் தான் ஐயாமார்ல அரைவாசி பேரை கெடுத்ததே வெளிநாட்டுக்காரர் தான். அதெல்லாம் மறக்கிறதுக்கு இல்லை, உண்மையை சொல்றேன். என்னண்டா ஐயாமார் வந்து குடமுழுக்கு கூட ஒன்றும் பேசி வேண்டக்கூடாது. குடமுழுக்கு நீங்க உழவு தாங்க கொண்டு வேண்டக்கூடாது. இப்போ தான் 40-50 வேண்டி வந்து மகளுந்தில் வந்து இறங்கி தான் குடமுழுக்கும் செய்யணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க அதை விடுவோம். இப்போ என்ன கேள்வி என்னண்டா, ஆம்பளைகள் வந்து மேலாடையை போடாம இருப்பது வந்து பெண்களை வந்து நீங்கள் போடுங்கோ சட்டை இப்படி போடுங்கோன்னு சொல்வது ஒரு ஆண் ஆதிக்கம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதனுடைய சமய கருத்தை வந்து நீங்கள் சமய தத்துவத்தை நீங்க சொல்லணும். என்ன காரணத்துக்காக ஆண்கள் மேலாடை போடாமல் கோயிலுக்கு நிற்பது? அடுத்து அதுக்கான பதிலை சொல்லுங்க. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். முதலிலே அந்த பெண்மணி குறிப்பிட்ட ஆலயத்தினுடைய குருவானவர் அதை எந்த துணியில் சொன்னார், அது எப்படி கலந்துரையாடினார் என்று தெரியாது. ஆனால் அவர் அவ்வாறான ஒரு விஷயத்தை மக்களுக்கு அல்லது அடியார்களுக்கு சுட்டிக்காட்டினாராக இருந்தால், ஒரு குருவானவர் இருந்து செய்ய வேண்டிய வழிகாட்டலை, குருவானவர் இருந்து செய்ய வேண்டிய ஒரு வழிநடத்தலை தான் அவர் செய்திருக்கிறார். எனவே அந்த குருவானவருக்கு எனது பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொருவரும் இவ்வாறு சமயத்தை விமர்சிக்கின்ற பொழுது, புலைசரிகளை பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு தெளிவு பிறக்கும். எனவே இவ்வாறு ஒரு கலகம் வந்தபடியினால் தான் அதனுடைய தெளிவு மற்ற மக்களுக்கு தெரிய போகிறது. எனவே ஒரு ஆள் ஒரு சிவாச்சாரியாரை ஒரு சாதி சார்ந்து பார்க்கக்கூடாது. எனவே சைவ சமயத்திலே தீர்க்கை மூலம்தான் ஒவ்வொரு தராதரங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன, தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே யாருமே சைவ சமயத்திலே முறையாக பயிற்சி பெற்று தீக்கைகள் பெற்று சிவாச்சாரியாராக வருகின்ற பொழுது அவரை இன்ன சமூகத்தினர் என்று அல்லது இன்ன சாதியினர் என்று வரையறைக்கு உட்படுத்தி அவர்களை ஏளனமாக கதைப்பது இப்பொழுது மரபாகிவிட்டது. அது தவறான புரிதல்களின் அடிப்படையிலே தான் தோன்றியது. எனவே மிக முக்கியமாக இந்த மேலாடை பிரச்சனை, அந்த அம்மாவை தெரிவித்திருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்காக ஆண்கள் மேலாடை இல்லாமல், அப்ப பெண்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவை இல்லையா? சிந்திக்க வேண்டும். காரணம் என்ன என்பது சிந்திக்காமல் ஆண்களுக்கு மட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்தால் போதுமா, பெண்களுக்கு தேவை இல்லையா? எனவே மேலாடை என்பது எங்களுடைய தெய்வ திருவுருவங்களை பார்த்தாலும் சரி, ஆண்களுக்குரிய ஆண் தெய்வங்களை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வமுமே மேலாடையோடு நின்ற மாதிரி சிலைகளோ திருவுருவ படங்களோ இல்லை. அந்த காலம் தொட்டு ஆண் என்பவன் வேட்டி அணிந்தால் மேலே ஆபரணங்கள் கொண்டிருப்பான், சால்வை தரித்திருப்பான். அதுதான் அந்த காலத்து மரபாக தமிழர்களுடைய பண்பாடாக இருந்தது. மேற்சட்டை என்பது மேலைத்தேய படையெடுப்புகளுக்கு பின்னர் வந்த ஒரு பாரம்பரியம் தான் இந்த மேற்சட்டை பாரம்பரியம். எனவே அந்த காலத்திலே ஒரு மன்னரை, ஒரு தெய்வத்தை நாங்கள் மதிக்க வேண்டுமாக இருந்தால், அவர் மீது நாங்கள் பூரண அவருடைய காட்டுவதற்காக எங்களிடமே எதுவுமே இல்லை, முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று அவருக்கு மரியாதை செய்யும் முகமாகத்தான் இந்த சால்வையை கூட மேலே தரிப்பதில்லை. சிவோகம் பாவனையிலே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர் தான் தோளிலே உத்தரியம் போடுவதற்கு கூட தகுதியுள்ளவர். ஆலயத்தின் உள்ளே தாழை இந்த உத்தரியம் என்று சொல்லப்படுகின்றது தோளிலே தரிப்பதற்கு சிவோகம் பாவனையிலே உள்ள, அதாவது தன்னுடைய கிரியையின் மூலம் சிவபெருமானாகவே எழுந்தருளி அங்கே இருக்கிற கிரியைகளை சடங்குகளை செய்கின்ற சிவாச்சாரியருக்கு தான் இந்த தோளிலே உத்தரியம் போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது. எனவே எல்லாரும் சேர்த்தோட போகலாம். பக்குவ நிலை
அவர்கள் இறைவனுக்கு எந்த அளவு பணிகிறார்கள், எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்றதில் தான் தீர்மானிக்கவே தவிர அதை நாங்கள் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. எனவே இங்கே அது ஒரு மரபாக, எங்களுடைய பண்பாடாக காலகாலமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆலயத்திலே சில ஆலயங்களிலே வாசலிலே கூட ஒரு விளம்பர பதாகையிலே எழுதியிருப்பார், ஆலயத்திலே ஆண்கள் மேற்சட்டை அணியக்கூடாது. எனவே இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவதெல்லாம் ஒரு சாதாரண இல்லத்திலேயே இருக்கிற இந்த எக்ஸ்ரே இயந்திரம், ஒரு சாதாரணமாக நாங்கள் எந்த உடை போட்டிருந்தாலும் அதை ஸ்கேன் செய்து எங்கள் உடலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை கூட ஒரு இலத்திரனியல் உபகரணம் கண்டுபிடித்து விடுகிறது. அதை படமாக எங்களுக்கு தருகிறது. எனவே போட்டிருக்கக்கூடிய இந்த துணிதான் அதை தடுக்கும் என்று சொன்னால், எக்ஸ்ரே கதிகளை தடுக்காமல் விடுகிற துணியை, திருவருட் சக்தியை தடுக்கும் என்றால் அது ஒரு கோமாளித்தனம். என்ன, இறைவனுடைய சக்தி, இறைவனுக்கு பேரருளுடைமை, முடிவில்லாத ஆற்றலுடைமை என்று எண்குணங்களிலே 8 வகை குணங்களை சொல்வார்கள். எனவே அந்த பேரருளுடைய இறைவனுக்கு எங்களுடைய இந்த உடையை தாண்டி திருவருட் சக்தியை தர முடியாவிட்டால் நாங்கள் இறைவனிடம் போய் பிரயோசனம் இல்லை. எனவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பணிவு என்பதை குறிப்பதற்காக ஆலயங்களிலே மிக முக்கியமான ஒரு கருத்து நான் பிறகு மறந்து விடுவேன், இதிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெண்களை கீழ்மைப்படுத்துகிறார்கள், பெண்களுக்கு எந்த வேலையுமே அங்கு கொடுப்பதில்லை, ஆண்கள் தான் செய்கிறார்கள். அதை கீழ்மையாக, அதை சிறுமையாக நீங்கள் ஏன் எண்ணுகிறீர்கள்? உங்களுடைய ஆலயங்களிலே பெண்கள் விழுந்து வணங்குகின்ற வணக்கத்துக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் என்று பெயர். 5 இடங்கள் பூமியிலே பதியத்தக்கதாக விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். பெண்களுடைய மார்பகங்கள், தனங்கள் நிலத்திலே முட்டக்கூடாது. உயிர்களுக்கு முதலாக உணவளித்து அந்த உயிரை வளர்க்கின்ற பக்குவமுடைய அந்த பெண்மையினுடைய மார்பகங்கள் நிலத்திலே பதியக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய வணக்க முறைகளை அவ்வாறு ஆண்களுக்கு வேறு மாதிரி அட்டாங்க நமஸ்காரம் என்றும் பெண்களுக்கு பஞ்சாங்க வணக்க நமஸ்காரம் என்றும் செய்கிறார்கள். எனவே பெண்கள் பாரமான வேலைகளை செய்யக்கூடாது, அவர்களுடைய உடல்நிலை அதற்கு ஒத்துக்கொள்ளாது என்று ஆண்களுக்காக அதை ஒதுக்கினார்களே தவிர அது பெண்மையை மேன்மைப்படுத்துவதற்காக உங்களுக்கு தந்த ஒரு கௌரவம், அதை நீங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை சிறுமைப்படுத்தியதாக ஒருபோதும் எண்ணக்கூடாது. நீங்கள் தாராளமாக கோயில்களுக்கு சென்று உங்களால் எந்த சரிய தொண்டுகளை செய்யலாம், கூட்டலாம், தழுவலாம், பூ மாலை கட்டி கொடுக்கலாம், கொடை தீவட்டி பிடிக்கலாம், குடை பிடிக்கலாம், உங்களால் முடிந்ததை செய்யலாம். ஆனால் உங்களை வற்புறுத்தி அதை செய்ய வைக்கக்கூடாது. இப்போது வாகனங்களிலே சுவாமியை காவுவதெல்லாம் பெண்களுக்கு சில பேர் தங்களால் முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் பொதுவாக பெண்மை என்பவள், பெண்ணாகப்பட்டவள் பெண்மையாக கருதப்படுகிறவள். அதை எங்களுடைய சிவபெருமானே தன்னுடைய இடப்பாகத்தை இருந்து உமையம்மையாரை ஏற்றுக்கொண்டு அப்படி சரிபாதியை கொடுத்த சமயம் நாங்கள் இன்னும் ஒரு படி மேலே எங்களை காட்டிலும் மேன்மையாக பெண்மையை போற்றுகிறோம் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் கோயில்களிலே பெண்களை ஒதுக்கி வைக்கிறோம் என்று ஒருபோதும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. நம்ம சிறப்பான கருத்து ஐயா. இப்ப இன்னும் ஒன்று என்னென்றால், ஒருவேளை இவ சொல்லப்பட்ட அந்த இடத்துல இருக்கப்பட்ட ஐயா ஒருவேளை தாக்குற மாதிரி கதைச்சிருக்கலாம், மதிப்பு குறைச்சி கதைச்சிருக்கலாம், அது தெரியாது. அந்த இதுல இந்த அக்கா வந்து அவ்வாறு கதைச்சிருக்கலாம். ஆனா இது எவ்வாறு கதைச்சாலும் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து அவர் கருத்தை பதிவு செய்தது வந்து அது ஒரு முறையற்ற ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை குறிக்கப்பட்ட கோயிலில் அந்த குறிக்கப்பட்ட ஐயா வந்து அவ்வாறு கதைச்சிருக்கலாம், பிள்ளையா கதைச்சிருக்கலாம். அதில் நான் அதை பற்றி நான் சொல்லலை, அது அவருக்கு தான் தெரியும். அவள் வந்து அவ்வாறு சொல்லியிருந்தா அவள் அதை தெளிவான முறையில் விளங்கப்படுத்தியிருக்கணும். இப்படித்தான் இந்த ஐயா இவர் தொடர்புடையவர் இப்படி சொன்னவர். நான் ஒட்டுமொத்தமாக சொன்னபடியே தான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டேன் ஐயா. நிச்சயமா, நானும் முதல்ல குறிப்பிட்ட போல அது எவ்வாறு அங்கு அவருக்கு சொல்லப்பட்டது எங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்ன விடயம் சரி, அதுதான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக சைவ குருவையே சிவமாகத்தான், குருவே சிவம் என கூறினான் நம்பி என்று திருமூலர் சொல்லுவார். எனவே குரு வந்து சிவபெருமானாக இருந்து மக்களை வழிபடுத்த முடியும். அது எந்த சமயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த மத குருவாக இருக்கின்றவர் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, ஒரு குடும்பங்களில் இருக்கிற பணத்தை கேட்கக்கூடிய, ஊர்ல இருக்கிற பணத்தை கேட்கக்கூடிய ஆலயங்களாக, குடிகளை சார்ந்த கோயில்களாகத்தான் அதை விட்டு இருந்திருக்கிறது. இப்போது கால ஓட்டத்தின் மத்தியிலே இவ்வாறான தவறான புரிதல்கள், அது 2 பக்கங்களிலும் கிளை இருக்கலாம், சரி இருக்கலாம். ஆனால் இவ்வாறான தவறான புரிதல்கள், சமய விளக்கம் போதிய அளவு சமய விளக்கங்கள் இல்லாமை, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது வழிபாடுகள் கூடி முறை தவறி போய்கொண்டிருக்கின்றன.
எனவே அவர் அந்த தலைவிரி கோலமாக சென்றதற்காகத்தான் கண்டித்தார் என்றால் நிச்சயமாக அதை தலைவிரி கோலம் என்பது நாங்கள் நம்மளுடைய இலக்கியங்களிலே பார்த்திருப்போம், புராண கதைகளிலே பார்த்திருப்போம். ஒரு பெண்ணானவள் முடியை அழுத்து விட்டாக இருந்தால் அது ஒரு அமங்கல சின்னமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே ஒரு மங்களகரமாக ஆலயங்களிலே செல்கிறவர்கள், ஒரு வழிபாட்டுக்காக செல்பவர்கள், ஆன்மா லயப்பட வேண்டிய இடத்திலே செல்கின்ற பொழுது விபூதி தரித்து, பெண்கள் நெற்றியிலே குங்குமம் தரித்து, தலையிலே பூச்சூடி, அப்புறம் ஒரு மங்களகரம் தெய்வீகம் என்று சொல்லுவார்கள். இவ்வாறான தலைவிரி கோலமாக செல்கின்ற பொழுது அது அமங்கலமாகத்தான் கருதப்படுகிறது. காரணம் ஒன்று. இரண்டாவதாக அவர்கள் உள்பிரகாலங்களிலே சுற்றி கும்பிடுகின்ற பொழுது அங்கே கற்பூர சட்டி எடுப்பவர்கள் இருப்பார்கள், விளக்கேற்பவர்கள் இருப்பார்கள், கண்ட கண்ட இடங்களிலே விளக்கேற்றி வைத்திருப்பார்கள், குத்து விளக்குகளை நின்று கொண்டிருக்கும், சாம்பிராணி குச்சிகள் பொறுத்து இருப்பார்கள். எனவே தலைமையிலே சுலபமாக தீப்பற்றி விடக்கூடிய தன்மை இருக்கிறது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே விபத்துக்கள் எனக்கு அனுபவம் இருக்கிறது. நான் போகின்ற கோயில்களில் கூட அவ்வாறு நடந்திருக்கின்றன. நீங்கள் சமூக வலைத்தளங்கள் பல கோயில்கள் நடந்திருக்கின்றன. எனவே இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுகின்ற போது உயிர்ச்சேதங்கள் கூட ஏற்படலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு தீக்காயங்கள் ஏற்பட்டு அவருடைய முகத்திலே அவ்வாறான காயங்கள் வந்தால் அது வாழ்வு கூட அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். எனவே அவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதற்காகத்தான் தலையை வாரி கட்டி கொண்டு வாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு கோயிலே ஒரு ஆதீனகர்த்தா, அந்த தர்மகர்த்தா சபையினர் சேர்ந்து கையிலே ரப்பர் பேண்ட் கையிலே வைத்திருப்பார். இவ்வாறான கற்பூர சட்டி எடுக்கின்ற அடியவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு உண்மையை சொல்லி அவர்கள் மூலமாகவே அந்த ரப்பர் பேண்டை போட்டு சொல்லுகின்ற விதத்திலும் இருக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அது அறச்சீட்டமாக இருந்தால் கூட அது அவர்களிடத்தை நாங்கள் சொல்லுகின்ற விதத்தை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இருக்கிறது. எனவே இந்த கற்பூரம் ஏற்றுகின்ற பொழுது, விளக்கேற்றுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் இருந்து தவிர்ப்பதற்காகவும் இவ்வாறாக தலைவிரி கோலமாக வரக்கூடாது, முடிந்து கொண்டு வர வேண்டும் என்று கூட சொல்லி இருக்கிறது எங்களுடைய சமயம். இப்பொழுது இந்த கற்பூர சட்டி என்னதுக்கு எடுக்கிறதுன்றே தெரியாமல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையோட சேர்த்து சொன்னால் தான் மக்கள் மனங்களிலே போய் சேரும். கற்பூர சட்டி அடியவர்களே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களிலே இப்பொழுது திருகணி, அந்த உரி என்று சொல்வார்கள், அதிலே வேப்பமிலையை வைத்து மண் சட்டியிலே விபூதியை போட்டு அதிலே கற்பூரத்தை கொடுத்து எல்லா அடியவர்களும் இந்த நெஞ்சுக்கு நேர வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள், இப்படி உயர்த்தி வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள். எனக்கு தெரிந்து 85 விதமான அடியவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். கற்பூர சட்டியுடைய தத்துவம், அது கற்பூரத்தினுடைய வெப்பத்தின் மூலமாக அதன் உள்ளே இடப்பட்டிருக்கின்ற திருநீறு வெப்பமாகி தலையின் மீது வச்சு சுமக்கின்ற பொழுது தலையிலே இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை அது உறிஞ்சுகின்றது என்பதுதான் விஞ்ஞான ரீதியான அதற்கான விளக்கம். எனவே அதை முகத்துக்கு நேர வைத்திருந்து எதுவும் ஆகப்போகுது. இன்னும் சீச்சுடர்கள் உங்களை முகத்தை தான் பாதிக்கும். பல பேர் பெரிய சங்கடப்பட்டு அந்த கற்பூர நேரம் செல்ல செல்ல பெரிய ஒரு இன்னல்களுக்கு முன் கொடுத்தாங்க. எனவே கற்பூர சட்டி என்பது தலையிலே சுமக்க வேண்டியது. இன்னும் நான் நேற்றைய தினம் கூட உங்களுடைய காணொலியிலே பார்த்திருந்தேன், ஒரு ஆலயத்திலே தேங்காய் பாதையிலே கற்பூர சட்டி எடுக்க சொல்கிறார்கள். எனவே இவ்வாறான சமய புரிதலற்ற காரணங்களாலே தான் நமது வழிபாடுகள் சிதைக்கப்பட்டு கண்டிப்பா ஐயா, உண்மை சிறப்பான கருத்து. இப்ப இந்த தலைமுடி விடயத்திலேயே இப்ப நான் அறிஞ்சதையும் சொல்றேன். கூடுதலாக வந்து ஒரு சரியகிரிய யோக ஞானம் என்று சொல்லி இந்த ஞானம் யோகம் இதுல வாழ்றவர்கள் வந்து தலையை கூடுதலாக மூடிக்கொள்வார்கள், தலையை வந்து திறந்து விடுவதில்லை. இந்த யோகிகள் கூட தலைகளை மூடிக்கொள்வார்கள், தலையை வந்து மூடி தலைப்பாகையாலேயோ தலையோ மூடிக்கொள்வார்கள், தலை முடியாலையெல்லாம் கொண்ட போட்டு மறைச்சு கொள்வார்கள், தலை வந்து வெளியில எதண்டக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும். ஆனபடி அது யோகா வாழ்க்கையில் போறவர்களுக்கு அது கண்டிப்பாக தெளிவான முறையில் தேவைப்படும். எல்லாருக்கும் அது தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஆகையினால் அப்படி பல்தரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் எங்களுக்கு ஒன்று பிடிக்கல் என்றதுக்காக பொதுவான விடயம் ஒன்றை வந்து நாங்கள் அது ஒட்டுமொத்தமுமே பிழை என்று விட சொல்லி விடுறது வந்து நல்லதில்லை. அந்த அக்கா வந்து அவ்வாறான ஒரு கருத்து தான் முன் வச்சிருந்தேங்க நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அப்படி செய்கிறீங்கள், அது பிள்ளை, இது அவங்க காசு மற்ற காசுக்கு வேலை செய்யுங்கடா வனை என்று சொல்லி உரிமையில பேசுறதெல்லாம் அது ஒரு அழகற்ற ஒரு செயல்பாடு. அது ஒரு ஒரு நாங்கள் ஒரு இடத்துக்கு போக நாங்கள் கோயிலில் வந்து நீங்கள் கோயிலுக்கு கடவுளுக்கு நீ காசு தார நீ செய்துட்டு போன்னு சொன்னால் அவையில் ஒன்றுக்கும் அடிமை இல்லை. நீங்கள்
உங்களை வந்து அவர்கள் அடிமைப்படுத்துறதாக நீங்க குற்றம் சொல்லும் நீங்கள் அவர்களை அடிமை போல கதைக்கிறது வந்து ஏற்புடையது இல்லையாக்கா. நீங்கள் வந்து நீங்களே சொல்றீங்க சாதி என்று சொல்றாங்க, மதம் சாதி என்று சொல்லி எங்களை எல்லாம் கீழ்நிலைப்படுத்தி அவர் தான் செய்யணும் இது செய்யணும் என்று சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்றீங்க. அப்ப அப்படிப்பட்ட நீங்களே நாங்கள் காசை தந்தால் நீங்கள் செய்யத்தாண்டா வேணும் என்று சொல்லி கதைக்கிறதற்கு அது உண்மையிலே ஏற்புடையதில்லை. நீங்கள் அந்த அங்க நடந்த சண்டேன்ற கோவத்துல நீங்கள் கதைச்சிருக்கலாம், வந்து உங்களுக்கு அங்க நடந்த உரையாடல் மூலம் அது உங்களுக்கு மனதில் கவலை ஏற்படுத்தியிருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் அதன் மூலம் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் நீங்கள் ஒட்டுமொத்தமான ஐயாக்களையும் வந்து அப்படி இப்படி என்று சொல்றது வந்தாக்கா உண்மையிலே அழகில்லை. நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளுடைய புலையை வந்து சுட்டி காட்ட வேணும். ஒரு ஆள் புல விடுறாருன்னு தெரிஞ்சும் அந்த புலையை சுட்டி காட்டாம இருக்கிறதே தப்புன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல புலை இல்லை. ஒரு ஆளுடைய புலையண்டா புலையை சுட்டி காட்டுங்க. அதுல எந்த தவறும் இல்லை. இது புலை சுட்டி காட்டுங்க. இப்ப நாங்கள் கதைக்கிற கூட உங்களுக்கு புள்ளையா இருக்கலாம், சுட்டி காட்டுங்க தாராளமாக. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். சரி, ஐயா சொன்ன மாதிரி ஐயா சொல்லியிருந்தார் என்னென்றால் குருவே சிவம் என கூறினான் நந்தின்னு சொல்லி. உண்மையில குரு சரி, எல்லாரும் வந்து உங்க ஐயா சொல்லி போட்டார் குருதான் சிவம்னு சொல்லி போட்டு நீங்க குருடா இருந்துகொண்டு நீங்க குருவன்னு சொல்லி கொண்டு கருத்து சொல்ல வரக்கூடாது. சரியா, குருவண்டா குரு மாதிரி இருக்கணும். ஒரு ஆண்ட வந்து இருளை போக்கி ஒளிய கொடுக்கக்கூடியவராக நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை ஏற்கலாம். அப்படிப்பட்டார்கள் பக்குவமா பண்பா நீங்கள் எடுத்து சொல்லணும். அக்கா என்னமென்று உங்களுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு குரு வந்து உங்களுக்கு சொல்லிக்கல நீங்க அதை கேட்க பாருங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்தா நான் கும்பிட்டு போனோம் வழிய விடன்னு சொன்னா நீங்கள் வீட்டிலேயே கும்பிடலாம். நீங்களே கோயிலுக்கு வாங்க, ஒரு வீட்டிலேயே கும்பிட்டு கொள்ளலாம். அந்த ஐயா அதுக்கு தான் சொல்லிக்கிறேன், இந்த கோயிலுக்கு வரைக்கும் கோயிலுக்குன்னு சொல்லி விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறைகளை பிடிக்காட்டி நீங்கள் வர அதை கொண்டு அந்த சொல்றது கூட பிள்ளை இல்லை. ஒரு வகையில பார்த்தா விதிமுறை கோயில்னு சொன்னா கோயில். மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் யதார்த்த வாழ்க்கையோடு சில விதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு பாடசாலையை எடுத்துக்கொள்வோம். அதிலே அது நாங்கள் கட்டிய பாடசாலையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பாடசாலைக்கு ஒரு நியதிகள் இருக்கு. சீருடையோடு வர வேண்டும், தலை சீவி முடித்திருக்க வேண்டும், நகம் வெட்டி இருக்க வேண்டும், காலணி அணிந்திருக்க வேண்டும், கழுத்துப்பட்டி அணிந்திருக்க வேண்டும் என்று சில முறைகள் இருக்கிறது. நாங்கள் கட்டிய பாடசாலை என்றதற்காக நாங்கள் கண்ட உடுப்போடும் உள்ளே போக முடியாது. அங்கே ஒரு அந்த பாடசாலைக்கு பொறுப்பாக அதிபர் இருக்கிறார், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதிலே வாசலிலே இருக்கிற வாயில் காப்பாளராக கூட இருக்கிறார். அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு பணிந்து நாங்கள் அந்த பாடசாலையிலே ஒழுக்கமாகத்தான் கல்வி கற்க முடியும். நாங்கள் கட்டிய பாடசாலை என்பதற்காக விதிவிலக்காக நடக்க முடியாது. எனவே எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, அது மக்களை சார்ந்த ஆலயங்கள் தான், கோயிலை சார்ந்த குடிகள் என்றுதான் முந்தி சொல்வார்கள். இப்பொழுது கோயில்கள் தூர தூர விலத்தி குடிகளை சார்ந்து இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன என்பதை நான் மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு சிவாச்சாரியார்களை, ஒரு குருவாக இருக்கக்கூடியவர்களை இவ்வாறு குறிப்பிடுவது எனக்கு மிகுந்த மனவருத்தம் அடைகிறது. எனவே இதை நாங்கள் ஆத்திரப்பட்டோ நாங்கள் விமர்சனம் பண்ணுவதற்காகவோ இந்த காணொளிக்கு நாங்கள் வரவில்லை. இதை பற்றிய பூரண தெளிவு காணொளியை பதிந்த அந்த அம்மையாருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இது குறித்த ஒரு தெளிவு, ஆலயத்துக்கு நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், என்னத்துக்காக அப்படி செல்கிறோம் என்ற ஒரு பக்குவ நிலை பெற வேண்டும். எனவேதான் குருவானவர்கள் தயவு செய்து நீங்கள் சொல்கிற விடயத்தை பக்குவமாக மக்களிடத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காக இவ்வாறான விமர்சனங்களை கண்டு நீங்கள் மக்களை பயன்படுத்த தவறிவிடக்கூடாது. உங்களுடைய கடமையை நீங்கள் சரிவர செய்யுங்கள். எல்லாம் வல்ல சிவபெருமான் இருக்கிறார் எங்களுக்கு. எனவே சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு குருவானவர்களுடைய வழிநடத்தல் மிக முக்கியமானது ஒன்று. எனவே இவ்வாறான விமர்சனங்கள் எங்களை இன்னும் மெருகேற்றுவதற்கு பயன்படும் என்ற வகையிலே அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சரிவர பயணிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். சிறப்பையா, சிறப்பான முறையில் நீங்கள் விளங்கப்படுத்திட்டீங்கள். உண்மையில எங்களுடைய ஐயாக்கள் நீங்கள் ஒரு கருத்து ஒரு ஆக்கள் சொல்லிக்கல கருத்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் மறைத்து விட வேண்டாம். ஒருத்தன் வீட்டுக்குள்ள வாரான், ஒருத்தன் வாரான், என்னத்துக்கு வாரான்னு சொல்லி முதல் பாருங்க. ஒருத்தன் வந்து என்னத்துக்கு வாரான், உங்களுக்கு நன்மைக்கு தான் ஒருத்தன் வாரான். ஒருத்தன் வந்து வரைக்குள்ள ஐயோ குணங்களை இதன்றான்னா அவனை வாசல்லே அடிச்சு போட்டு அவனை நீ கருத்து சொல்லக்கூடாது, வாயை பொத்தோணும். இது கூடாது. நீ கருத்து சொல்லக்கூடாது, கதைக்க கூடாது. இது இப்படித்தான் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்றது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா சொன்ன சில கருத்துக்களுடன் நீங்களும் உடன்பட்டவர் ஆகிவிடுவீர்கள். ஆகையினால் பக்குவம், பண்பாடு, ஒழுக்கம், பழக்கம் இதுகளை வந்து உங்களிடம் இருந்தால் மற்றவர்கள் பழகும் அளவுக்கு தான் ஒரு குரு இருக்க வேணும். ஆகையினால் இதை பற்றி நான் பல காணொலிகளில் பேசிவிட்டேன். அதை பற்றி மீண்டும் இதிலே சொல்லி சொல்லி சொன்ன விடயத்தை சொல்லி நான் இதிலே காணொலியை பெரிதுபடுத்துறதுக்கு விரும்பவில்லை. இது ஒரு
சிறிய அந்த உறவுகள் கேட்டதுக்காமையே சிறிய ஒரு விளக்கம். அந்த சிறிய விளக்கத்திலே பெரும்பாலும் அந்த அக்காவுக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும், மக்களுக்கும் இதன் மூலம் ஒரு புரிதல் வந்திருக்கும் என நம்பி இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நன்றி. நன்றி ஐயா. சிவாய நம.